ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் நெத்தலி மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரை வந்து கேரளாவில் ஹோட்டல் எல்லாமே முக்கால்வாசி இந்த மாதிரி தான் இந்த நெத்தலி மீனை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான நெத்தலி மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக இங்கே நம்ம மசாலாவில் ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறோம். இது இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு இத்தனையும் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம டைரெக்டாக மீனில் அப்படியே இந்த ஒன்று ஒன்றா போடுறத விட இந்த மாதிரி தண்ணியில் வந்து நம்ம லைட்டாக கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சு மீனில் வந்து ஈஸியாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். முதலே நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா கொஞ்சம் தண்ணி கூடிடுச்சுன்னா மீனில் வந்து பிடிக்காது. அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் மீனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த நெத்தலி மீனில் வந்து நிறைய கால்சியம் நிறைய இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த மீனை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாக நெத்தலி மீன் நார்மலாக பண்ணுறப்ப இப்படி தான் பண்ணுவோம். இப்படி பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மீன் வந்து எந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணுறப்பையும் சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் இங்கே ஊற்றிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் மீனை வந்து பொரிக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு தான் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து அடுத்த சைடை வந்து திருப்பி போடணும். இல்லாட்டி வந்து மீன் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்து பண்ணுங்கள். அப்போ வந்து மீன் வந்து உடையாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அடுத்த சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திருப்பி விட்டிங்கன்னா, மொத்தமாக எடுத்து பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து சுத்தமாக உடையாது. அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம், பொரிச்ச மீனை. அடுத்ததாக தான் நம்ம இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இதில் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது பொரிஞ்சு வர நேரத்தில் கடுகு பொரிச்சு எடுத்துக்கலாம். அது கூட சேர்த்து ஒரு வத்தல் மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு இதை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட சேர்த்து இப்போ வந்து ஒரு 20லேருந்து 25 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம வந்து சேர்த்து இதை வந்து ஒரு லைட் ப்ரௌன் வர நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா லைட்டாக கரிஞ்சு போயிடக்கூடாது. லைட்டாக ப்ரௌன், லைட்டாக அந்த கலரெல்லாம் மாறி கண்ணாடி பருவம் மாறி இந்த மாதிரி வர நம்ம வந்து இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த நெத்தலி மீனை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க. ஒரு ரச சாதம் மட்டும் இருந்தால் போதும், அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்றப்போ இந்த மீன் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ அந்த டேஸ்ட் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு கண்டிப்பாக இதை திரும்ப செய்வீங்க. இந்த நெத்தலி மீனில் அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது. அதனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. எப்போ பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கி இதை செய்யுங்க. நெத்தலி மீன் குழம்பு கூட வைக்கலாம், சூப்பராகவே இருக்கும். மாங்காய்லாம் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.